குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில பல காரணங்களால் சில இஷ்யூஸால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அப்டேட் கொடுக்க முடியல. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நொடிக்கு நொடி அப்டேட்டு நம்ம சேனலில் கம்பல்சரி வரப்போது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு லீவில் இருப்பீங்க. ஸோ ரீஓப்பன் எப்போன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாளை திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் இருக்காருங்களே, ஸோ அவரோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு வந்து நாளை வந்து ஒரு ஆலோசனை போடுறாங்க. ஸோ அந்த ஆலோசனை எதை பற்றினா விடுமுறை முடித்து பள்ளிகள் திறப்பு எப்போது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கல்வியாண்டுக்குரியான ஆலோசனைகள்லாம் வந்து போடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜூன் 4 வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் தெரியும். ஸோ எலெக்ஷனோட ரிசல்ட்டு வந்து கவுண்டிங்லாம் போகும் ஜூன் 4. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகளை திறக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து வெளியாகுது. ஸோ அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 ரீசன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 4 வந்து ஓட்டிங்கோட கவுண்ட் இருக்குது. ஸோ அதனாலேயும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்தி தள்ளுதுங்க, புரியுதுங்களா? ஸோ வெயிலின் காரணமாக கிட்டத்தட்ட 2 பேர் எலெக்ஷன் டே அன்றைக்கி உயிர் விட்டுட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வெயிலின் காரணமாக நிறைய பேரால் போக முடியல. சுமார் காலையில் ஒரு 10 மணிக்கு வெயில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மாலை 5 மணி, ஒரு 4லேருந்து 5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்தி தள்ளுது. ஸோ பெரும்பாலான மாவட்டம் குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கோவை, மதுரைன்னு பெரும்பாலான மாவட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்தி தள்ளுது. ஸோ வெயிலோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15க்கு பிறகு குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூன் 4 வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கிறதால ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஜூன் 15க்கு அப்புறம் தான் ரீஓப்பன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஏன் அது 1 to 9th மட்டும் சொல்கிறேன்னா 10th 11th 12th இதுக்கப்புறம், அதாவது 10th முடிச்சுட்டு 11th போகிறவங்க, 11th முடிச்சுட்டு 12th போகிறவங்க, அடுத்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15க்கு அப்புறம் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. மேபி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 9th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஜூலை 1st வீக் இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் வெயிலோட தாக்கத்தை பொறுத்து, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் தள்ளி போகுது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கமும் அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கோட ரிசல்ட்டும், ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து ரீஓப்பன் தள்ளி போகுது. ஜூன் 15க்கு பிறகு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் இருக்கார்ல, ஸோ அவரோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஆலோசனை கூட்டம் நடக்குது பள்ளி கல்வித்துறை சார்பாக அடுத்த கல்வி ஆண்டு பொறுத்தும். அது மட்டும் இல்லாமல் ரீஓப்பன் பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு நாளைக்கு ஆலோசனை இருக்குது, அதாவது ஜூன் 15க்கு பிறகு திறக்கலாமான்னு. ஸோ அதுதான் அப்டேட்டு. இந்த மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன் ரீஓப்பன் டேட்.